பேசலாம் நீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணுங்கள். வெறும் நான் மெம்பர் மட்டும் ஆயிக்கிறேன், ஃபர்தராக இந்த டீட்டெயில் எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னால் நீங்கள் மெம்பர்ஷிப் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மீட்டிங்லேருந்து வெளியில் போய்க்கலாம். இல்லை சார், நான் இந்த பிஸ்னஸில் நான் ஃப்ரீயாகவும் போகணும், இல்லை வருமானம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது, நம்ம 3 வகையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ட்ராவல் ஃபார் லெஸ், மாதம் சேமிச்சிக்காங்க, கம்மியான விலையில் உலகில் சுற்றி பார்த்துக்காங்க. இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவும் போகலாம். இல்லை நான் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறேன், நான் பெரிய லெவலில் ஏற்படுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, அதுவும் இதில் இருக்குது. அப்படி மெம்பர்ஷிப் மட்டும் வேணுங்கிறவங்க நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுவிட்டு நீங்கள் வெளியில் போய்க்கலாம். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சொல்லுங்கள் மிஸ்டர் வெங்கடேசன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இது நம்ம இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மீட்டிங்கு. இப்போ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் சார்? அது நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்ல போகிறேன் சார். இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுத்து சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் மெம்பர் ஆகிக்குவாங்க, ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மெம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. பிஸ்னஸ் வேணா அடுத்த ஸ்லாப் நான் சொல்லுவேன் சார், அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் நான் சொல்லுவேன். ஹோல்டு பண்ணுங்க சார், பார்க்கலாம். சரிங்களா? கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டுமா சார்? நான் ஃபர்தரா உங்கள்கிட்ட ஃபோனில் கூட அப்புறம் பேசிப்பேன் சார். அது another 10 மினிட்ஸ் தான் மீட்டிங்கே நடிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்க கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சார். சரிங்களா? இந்த மீட்டிங் உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். தேங்க்யூ சார், நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபார் லெஸ், ட்ராவல் ஃபார் ஃப்ரீ, கெட் பே டு ட்ராவல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவல்ங்கிற இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, பிஸ்னஸாக பண்ணுறாங்க போதில் எனக்கு இதில் வருங்காலத்தில் டிமாண்ட் இருக்குதா, இது இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இதை பண்ண முடியுமா இந்தியாவில், இல்லை உலகமுள்ள பண்ண முடியும், உட்காந்த இடத்துல பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி டூரிசம் ஹையஸ்ட் குரோயிங் இண்டஸ்ட்ரி, வேர்ல்டுலேயே அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரூசிப் கப்பலில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே உலக மக்கள் தொகையிலேயே அமெரிக்கன் மக்கள் தொகையிலேருந்து 20% பீப்புள் தான் போயிருக்காங்க. யூகே மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 10% பேர் தான் போயிருக்காங்க. அதுபோக உலக மக்கள் தொகையில் வெறும் 2% பீப்புள் தான் இது வரைக்கும் கப்பல் ட்ரிப்புக்கு தான் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அப்போ 98% வேகன் மார்க்கெட், $8 ட்ரில்லியன் கூட இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளில் இன்னும் 50க்கும் மேற்பட்ட புது கப்பல்கள் கன்செஷன் ஆகிட்டு உள்ள வர்றதுக்கு ஒரு வருஷத்தில், இந்த வருஷத்தில் மட்டும் 32 மில்லியன் பீப்புள், அதாவது 3,20,00,000 பேர் ட்ராவல் பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க க்ரூஸில் வேர்ல்டு வைடாக. அப்படிங்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி டிமாண்ட் நினச்சி பாருங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் ஓப்பன்டு. காரணம், லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா மும்பையில் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் போட்டு ஓப்பன் பண்ணாங்க. அடுத்து சென்னையில் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் போட்டு ஓப்பன் ஆக போகுது. அடுத்து கொச்சினில் ஓப்பன் ஆக போகுது. கோவாவில் வரப்போகுது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இந்தியா பீப்புள் நிறைய க்ரூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சென்னையோ கொச்சினோ வரும்போது நம்ம இங்கிருந்தே நீங்கள் துபாய்க்கு போகலாம், மலேசியா போகலாம், அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எங்கே இருந்தாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி வருங்காலம் ரொம்ப பிரைட்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம க்ரூஸ் இண்டஸ்ட்ரி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன்னா, க்ரூஸ் டூரிசம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் க்ரோத்து வரக்கூட 2031 $13.6 பில்லியன், $13.6 பில்லியன் மார்க்கெட் கூட இண்டஸ்ட்ரி. வருஷத்துக்கு 10.4% க்ரோத் இருக்கிற இண்டஸ்ட்ரி. ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின் போது நீங்கள் மெம்பராக ஆல்ரெடி ஜாயின் இருப்பீங்க. ஸோ வெல்கம் இன்கோர்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்ட்னர் மெம்பராக ஜாயின் பண்ணணும். பார்ட்னராக ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிஷ்னலாக $95 நீங்கள் பே பண்ணால் நீங்கள் பார்ட்னர் மெம்பர் ஆகிக்கலாம். அது ஏற்கனவே நீங்கள் $200 கட்டி கிளாசிக் மெம்பரில் சேர்ந்துருந்தாலும் சரி, அல்லது ப்ரீமியம் மெம்பரில் $500 கட்டி சேர்ந்துருந்தாலும் சரி, அடிஷ்னலாக $95 சேர்த்து கட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. உங்களோட பார்ட்னர் மெம்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு கம்பெனி சப்போர்ட்டு டூல்ஸு, மெட்டீரியல்ஸு, இமெயில் மார்க்கெட்டிங்ஸு டூல்ஸு, எல்லா ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு 5 டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க, ஒரு 5 டைப் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இந்த பிஸ்னஸை நீங்கள் உலகம் ஃபுல்லாக குளோபல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த $95 எவ்ரி 6 மந்த் நீங்கள் ரினியூவல் பண்ணணும் பிஸ்னஸ் மேனாக வரும் பட்சத்தில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக போகலான்னு சொன்னீங்களா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பார்ட்னர் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒரு 5 பேரை உலகத்துலேருந்து எந்த மொழியில் இருந்தாலும் சரி ஒரு 5 நபர்களை இந்த கிளப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இன்விடேஷன் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா, அவங்க இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் லிங்க் மூலிமா பார்ப்பாங்க, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அது வரும்போது உங்கள் மூலிமா $500 பிஸ்னஸ் இந்த கம்பெனிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு மாதம் கட்டக்கூடிய $100 நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. $100 நீங்கள் கைட்டு கட்ட வேண்டியதில்லை. உங்கள் இன்வாய்ஸ் கம்பெனியே கட்டிடுவாங்க. 100 கட்டினா $200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரணும் இல்லையா, அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்போ நீங்கள் நான் ஏன் சொல்கிறேன், 5 பேர்னா மாதம் $100னா 5 பேர் வச்சிங்க $500 வச்சிங்களா, அந்த மாதிரி மாதம் $100 $500 நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவர்கள் எவ்வளோ நாளைக்கு கட்டிகிட்டு இருக்காங்களோ, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மூலிமா $500 பிஸ்னஸ் வந்துட்டு இருக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கையிலிருந்து கட்ட தேவையில்லை. மாதம் $100 ஃப்ரீ. நீங்கள் மாதம் 200 ரிவார்ட் பாயிண்ட் ஃப்ரீயாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு டீம் லீடர்னு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை போட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு $2400 நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பாருங்கள், நான் மார்ச் 2019 இந்த கிளப்பில் இருக்கிறேன். நான் மார்ச் 2019 மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆகி இது வரைக்கும் வருஷத்துக்கு $2400 நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 6 ட்ரிப்புக்கு மேலே 18 நாடுகளுக்கு மேலே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நான் மாதம் $250 கட்டுவாங்க. கிளாசிக்னா மாதம் 100 கட்டுவீங்க, 100 கட்ட வேண்டியதில்லை, மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆகிட்டீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மாதம் $250 ரினியூவல் கட்டணும் இல்லையா, அதில் வந்து $100 கம்பெனி மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் $150 மட்டும் கட்டினா போதும், கம்பெனி $500 உங்களுக்கு கொடுத்துருவாங்க எவ்ரி மந்த். நீங்கள் 250 பதிலாக 100 டிஸ்கவுண்ட் ஆகிரும். 150 மட்டும் கட்டினா போதும், 500 ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தாலும் சரி, கிளாசியம் இருந்தாலும் சரி, $500 டைரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $100 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு 200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வருஷம் $2400 ஏர்ன் பண்ணி உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம். இது இஸ் கால்ட் மெம்பர்ஷிப் ஃப்ரீ. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பாசிபிலிட்டிஸ். நான் சொன்ன கெட் பே டு ட்ராவல்ஸ் பண்ண இல்லைங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே நீங்கள் வருமானமும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு 5 வகையான இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது டைரக்ட் ஆக்டிவேஷன் போனஸ். ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது மினிமம் $20 $150 வரைக்கும் கிளாசிக்கு ப்ரீமியம் மெம்பருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க, ஆக்டிவேஷன் போனஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீக்லி உங்கள் டீமில் என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு மேட்சிங் போனஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நபர் ஃபஸ்ட் டைம் சேரும்போது ஒரு இன்கம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்து மாதம் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்ரி மந்த்து கட்டும்போது ஒவ்வொரு மாதம் கட்டும்போதும் உங்களுக்கு $5 $10 ரெகுலராக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அதுக்கு பேர் ரெக்கவரிங் இன்கம்ங்கிறாங்க. சேர்த்தும் போது ஒரு இன்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆக்டிவேஷன் போனஸ். ஸோ மறுபடியும் மாதம் செகண்ட் மந்த் ஆன்வேர்ட்ஸ் டியூ கட்டும்போது இன்கம் கொடுக்க, அதுக்கு பேர் ரிக்கவரிங் இன்கம். அதுக்கப்புறம் கம்பெனி எவ்ரி மந்த்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டீமாக வந்து குரூப்பாக வர்றாங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி பார்ட்னர் மெம்பரை ரெஃபர் பண்ணி அவங்க ஒரு குரூப் சேல்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த மாதம் நடக்கக்கூடிய நியூ சேல்ஸுக்கு மட்டும் அந்த மாதத்தில் புதுசாக ஜாயினிங் பண்ணக்கூடிய டீமோட டேர்ன் ஓவர்லேருந்து மட்டும் ஒரு 5-30% உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க டேர்ன் ஓவர்லேருந்து. சரிங்களா? தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு $5000 பண்ணிட்டீங்கன்னா 5% 30,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% இந்த மாதிரி வந்து நியூ டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து ஒரு பிஸ்னஸ் இன்கம் கொடுக்குறாங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடர்ஷிப் போனஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறதுன்னு எடுத்துக்குவாங்க, ஏற்கனவே சேர்ந்தவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டு எடுத்துக்குவாங்க, எல்லாம் சேர்த்து டோட்டலாக உங்கள் குரூப்போட சேல்ஸ் டர்ன் ஓவர் என்ன நடக்குதோ அதிலிருந்து மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் ரெகுலராக கிடைக்கும். அதுக்கு பேர் டீம் லீடர்ஷிப் போனஸ். இந்த மாதிரி 5 வகை இன்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னு பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் டீம் லீடர்ஷிப்னா மினிமம் $3000 அந்த மாதம் நடக்குதுனாக்கா உங்களுக்கு மாதம் $300. சப்போஸ் இந்த மாதம் 30 பேர் இருக்காங்கன்னா மாதம் $300. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதம் 6 பேர் சேர்த்துருக்கீங்க ப்ரீமியம் மெம்பர்லாம், நீங்கள் மார்க்கெட்டிங் டேட்டா ஆயிடுவீங்க, மீட்டாக உங்களுக்கு $300 கமிஷன் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி 100-10,000னாக்கா சீனியர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ரீஜனல் டைரக்டர், இந்த மாதிரி வந்து 11 வகையான ப்ரொமோஷனு மினிமம் $300 மேக்ஸிமம் $3,00,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. சரிங்களா? இது வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது குரூப் சேல்ஸ்னு வரக்கூடியது. நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு எவ்வளோ பேர் பண்ணாங்களோ அது வந்து வரக்கூடிய இன்கம். இதை பற்றி டீட்டெயிலாக வேணுனாக்க பிளான் ட்ரைனிங் தனியாக கொடுக்கணும், லாஸ்ட்டு ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம் உங்களுக்கு. 5 வகை இன்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மார்க்கெட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸில் உள்ள ட்ரைனிங் தனியாக நாங்கள் நடத்துவோம்.
அதில் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் நான் கொடுப்போம். இந்த மாதிரி $3,00,000 ஏர்ன் பண்ண இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் மாதம் $3,00,000 மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜோனத்தன் டியாஸ், ஒலிகோ இவங்கெல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, இந்தியாவில் யாரும் கிடையாது. இது ஒரு ஷார்ட் ஒரு சின்ன பேர் தான் போட்டு 35-40 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுபோக வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட 5 ஸ்டார் கேட்டகரி லக்ஸுரிஸ் ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து போய் சுற்றி பார்க்குறதுக்கு கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. குளோபல் லீடர்ஷிப் சப்மிட், யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் அப்படி அதுக்கு மேலே ரேங்க் அச்சீவ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஒரு 4 night 5 days வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ரேங்கில் இருக்கிற டாப் 10 பீப்புளை சூஸ் பண்ணி கொண்டு போவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடந்தது புக்கெட்டில். அதில் பார்த்தீங்கன்னா 110 பேர் ஜாயின் பண்ணாங்க. ரொம்ப கிராண்டான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. 5 நாள் நம்ம சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்கம்ங்கிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் $50 கமிஷனுக்கு எப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆகல போனஸுக்கு, அப்போ கம்பெனி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பே டெபிட் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பே டெபிட் கார்டு வந்து நீங்கள் $50 கமிஷன் எலிஜிபிள் வந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கே டோர் ஸ்டெப்புக்கே போஸ்டர்லேயே ஒரு இதில் அனுப்பிடுவாங்க கம்பெனி. பே குயிக்கர், ஹைப்பர் பயர், ஐபே இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து ஹைப்பர் வாலெட் வந்து இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த கார்டு அப்ளை பண்ணால் நம்ம இந்தியாவுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கார்டை யூஸ் பண்ணி நார்மல் விசா கார்டு மாதிரி ஏடிஎம்மில் நம்ம ஒரு காசாக வேணாலும் எடுத்துக்கலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்கள் பணத்தை வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஏடிஎம்மில் கேஷாக எடுத்துக்கலாம், அல்லது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடியது அமெரிக்கன் டாலராகவே இருக்கும். அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எடுத்தால் இந்தியன் மணியாக வரும், நீங்கள் அமெரிக்கா எடுத்தால் அமெரிக்கன் காசாக வரும், எந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு காசாக வந்துடும். அது இருக்கக்கூடியது வந்து அமெரிக்கன் டாலராக தான் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பே டெபிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இது மூலிமா வரக்கூடிய கமிஷன் ஒவ்வொரு கமிஷனும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்க்கெட் எலிஜிபிள் மிஸ்டர் சுரேஷ் பாபு சார் அப்புறம் சென்னையில் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வித்தின் மந்த்லேயே வந்து மார்க்கெட் டைட்டில் அச்சீவ் பண்ணார். எங்கன் எனர்ஜெட்டிக் லீடர். ஸோ நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு லைனில் இருக்கார். சப்போஸ் சுரேஷ் பாபு சார் லைன் இருந்தால் பேச சொல்லலாம். சுரேஷ் பாபு சார் லைன் இருக்கீங்களா? இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்த் குமார் இஸ் பாண்டிச்சேரி. இது வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர். ஸோ ஜாயின் பண்ணி இமீடியட்டாக வித்தின் 2 months அச்சீவ் பண்ணிக்கிறாரு. 2019 கிளப்பில் இருக்கார். ஸோ நிறைய ட்ரிப் என்ஜாய் பண்ணிக்கிறாரு. அவர் உங்களுக்கு மார்க்கெட்டிங் டைரக்டர் டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ வெல்கம் மிஸ்டர் ஆனந்த், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஆனந்த் குமார். எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மிஸ்டர் செங்குட்டுவர். ஆக்சுவலி இந்த க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு பிரதமர் மோடி ஸ்டார்ட் பண்ணி சென்னையில், மும்பையில், கொச்சியில் வந்து 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் போர்ட் வந்துருக்கு, லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 4-5 டெஸ்டினேஷன் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ட்ராவலுக்காக இந்த ஃபீல்டு உள்ள வந்தேன். இப்போ ட்ராவல் இல்லாமல் மந்த்லி வந்து ஒரு $500 ஏர்ன் பண்ணின்னு இருக்கேன். ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏர்ன் பண்ணலாம், லைஃபை ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், மெமரிஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எல்லாரும் ஏர்ன் பண்ணிட்டு ப்ளஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் க்ரூசஸ். இன்னைக்கு வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டுலயே டாப் 12th பிளேஸ்ல இந்த கம்பெனி இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வித்தின் 1 year 2 yearsல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த க்ரூஸ் இண்டஸ்ட்ரி 0.5% தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியாவில இருக்கு. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 10% 20% வரக்குள்ள கண்டிப்பா ஒருத்தரும் கோடி சொன்னாவே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வாருங்கள் முன்னேறலாம், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you. Next. Just a minute. சார் கொஞ்சம் ஷேரிங் மாறிடுச்சு, மாற்றிக்கிறேன். ஓகே.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆகல மூவ் பண்ணு. ஆயிடுச்சா? இல்லை கொஞ்சம் செட்டிங் மாறிடுச்சு, ஒரே செகண்டு. ஓகே, அடுத்து மிஸ்டர் கன்னியப்பன் சொல்லிட்டு சென்னையில் இருக்கார் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரேட் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரங்கராஜ்னு சொல்லி போட்டு கோயம்புத்தூர் இருக்காரு சார், வந்து சீனியர் மார்க்கெட் ரேட் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. மிஸ்டர் ரங்கராஜ் சார் இருக்காருன்னு பார்க்குறேன் லைனில். ரங்கராஜ் சார் லைனில் இருக்கிறீங்களா? ரங்கராஜ்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், இன் க்ரூசஸ் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். கேக்குதா செங்கட்வேல்? கேட்குதுண்ணா, கேட்குது. குட் ஈவினிங். பார்த்தீங்கன்னாக்கா 2019 செங்கோட்டுவேல் மூலமா இன்க்ளூசிவ் கிளப்ல சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட இப்போ 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல 7 குரூஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். 7 குரூஸ்ல கிட்டத்தட்ட 20 கண்ட்ரியை கவர் பண்ணியிருக்கிறோம். நாங்க இதுல என்னன்னாக்கா, நாங்க இது லக்ஸுரியான குரூஸ் வந்து நம்ம சாதாரணமா கண்டிப்பா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பே கிடைக்காது. நம்ம சாதாரண இந்த கிளப்ல சேரலைன்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெயின், இட்டாலி, பிரான்ஸ் இந்த மாதிரி ஒரு குரூஸுக்கு போயிருந்தோம். அந்த குரூஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தோம். அங்க நாங்க போய் சாப்பிடும்போது தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த சர்வர் வந்து அவரு தமிழ்நாட்டுக்காரர் தான். அவரு நீங்க தமிழ்நாடா சார் அப்படின்னு கேட்டாரு. ஆமா. தமிழா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. எங்க இங்கிலாந்துல இருந்து வர்றீங்களா, அமெரிக்காவில இருந்து வரீங்களா, சிங்கப்பூர்ல இருந்து வர்றீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க நாங்க இந்தியாவில இருந்து தான் வரோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாப்பட்டாரு. ஏன்னாக்க அந்த குரூஸ்ல அவருடைய சர்வீஸ்ல யாருமே வந்து இந்தியாவில இருந்து அந்த குரூஸ்ல வந்து டிராவல் பண்ணதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான ஒரு குரூஸ்ல வந்து நம்ம இன்க்ரூசஸ் மூலமா அது ஃப்ரீயா போயிட்டு வந்தோம். அதான் ஒரு பெரிய பியூட்டி. பணம் எதுவும் கட்டாம ஃப்ரீயா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அப்ப நாங்க சொன்னோம் இந்த மாதிரி வந்து இன்க்ரூசிவ் கிளப் மூலமா வந்திருக்கோம் சார், நாங்க பணம் எதுவும் கட்டல, ஃப்ரீயா தான் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது எங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த ஃபுட் மேனேஜர்கிட்ட அறிமுகப்படுத்தி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு டெய்லி அந்த டின்னர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்கக்கூடிய இந்தியன் ஃபுட்டு எல்லாமே என்னது நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி குரூஸுகள்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கிளப்ல சேரலைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதை வந்து நாங்கள் 7 வருஷமா வந்து ஃப்ரீயா குரூஸ் 7 குரூஸ்க்கு போயிட்டு வந்தோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயருக்கு வந்து இத்தாலியிலேருந்து ஒரு குரூஸ் வந்துருச்சு, மும்பை வந்துருச்சு. அந்த குரூஸில் போய் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 3 மாதம் வந்து அந்த குரூஸ் வந்து மும்பையிலேருந்து லட்சத்தீவு, இங்கே இந்த ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டு கோவா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த குரூஸ் 3 மாதத்துக்கு புக் ஆயிருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போர்ட் இல்லை, எல்லாமே இந்த இதில் பிளாட்ஃபாரத்தில் லைனில் சாமியானா போட்டு லைனில் நின்று போய் செக்இன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்தியாவில் வந்து குரூஸுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம கிளப்பு பற்றி தெரியுமா அப்படின்றதுக்காக யாருக்குமே தெரியாது. அப்போ எல்லாருமே மொத்தமாக பணத்தை கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு, நம்ம இதை எடுத்து பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஏப்ரல் மாதம் தான் இந்த நானும் செங்கோட்டுவேல் சார்லாம் பேசி இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டராக இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. என்னன்னாக்கா மாதத்துக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு வந்தாலே போதும். நீங்கள் ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்கமும் கூட வந்துச்சுனாக்கா நம்ம நல்லா செலவு பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாமல் ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே சுற்றிடுவேன். நாங்கள் இது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபரில் வந்து யூஎஸ்க்கு போய் யூஎஸ்லேருந்து ஃபேமிலியோட டூர் போகலாம் அப்படின்ட்டு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் புக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அருமையான வாய்ப்புங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவும் போய்க்கலாம், நம்ம வருமானத்தோடய போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு இது போகிறதுக்கு வேற நமக்கு இந்த மாதிரி ஒரு
கிளப்பு தவிர வேறு வழியே கிடையாது. அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. நல்லா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ண ரங்கராஜன்னா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ரீஜனல் டைரக்டர் டைட்டில் அச்சீவ் பண்ணிக்கிறேன் சார். நானும் வந்து ஒரு 7 ஆண்டுகளாக இருக்கிறேன். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பண்ணல, வெறும் மெம்பராக வந்து நாங்கள் வந்து ட்ராவல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பிஸ்னஸை ப்ரொமோட் ஆச்சு, 1 இயராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கம்பெனி ரீஜனல் டைரக்டர் பொசிஷன் அச்சீவ் பண்ணி இந்த கம்பெனியில் வந்து நல்ல ஒரு இன்கமோட நான் வந்து ஒரு 6 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 6 ட்ரிப்பு 18 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரி மாதம் 3 லட்சம் வாங்கிட்டு இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ காட்டினேன் மிஸ்டர் வந்து ஜோனத்தன் டியாஸ், ஒரு இந்தியாவில் 2019 வந்திருந்தார். இவரோட பிஸ்னஸ் இன்கம் சார்ட் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட, இவருடைய இது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி யார், இந்த கம்பெனியோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் செல்லிங் நியூஸ் அப்படின்னு ஒரு குளோபல், நீங்கள் கூகுளில் போயிட்டு டைரக்ட் செல்லிங் நியூஸ் அப்படி சர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து மிஸ்டர் முத்துக்குமார் சார் லாஸ்ட்டாக நம்ம பதில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே போதும், நம்ம கம்பெனி வேர்ல்டுலேயே 12வது பொசிஷனில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. $350 மில்லியன் டர்ன் ஓவர் பண்ண கம்பெனிக்கிறது நம்ம ஊர் காசுக்கு $3250 வந்து டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய, 3250 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். உலகத்திலேயே வந்து டாப் 100 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல இருக்குது நம்ம கம்பெனி 2026. பாருங்கள், லாஸ்ட் இயர் நாங்கள் 10th இயர் செலிப்ரேஷனுக்காக துபாய் போனோம். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் டீம் கூட நாங்கள் எல்லாம் வந்து ஏற்கனவே வீடியோ, நம்ம டீம் லீடர்ஸு 24 பேர் போயிருந்தோம். ஒரு 1000 பேர் நம்ம அந்த குரூஸில் ஜாயின் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து முன்னாடி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம கம்பெனி பற்றி இன்னொரு ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா, இது பேர், இது வந்து லைவ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிஸ்னஸ் ஃபார் ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு, சரிங்களா, வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனி யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற கம்பெனி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உலகத்தில் இருக்கிற டைரக்ட் செல்லிங் கம்பெனி, வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பெஸ்ட்டு கம்பெனி எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கம்பெனியாக அதில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமோ அந்த கம்பெனி, எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது ஆம்வே கம்பெனி இருக்குது, செக்யூரிட்டியாக கேட்குறேன், ஓர் லைஃப் கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம கம்பெனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரூசஸ்ன்னு அடிச்சிங்கனாலே சர்ச்சில் வர மாட்டேங்குது, சாரி. ஓகே, வந்துடுச்சு பாருங்க. இன்குரூப் இன்டர்நேஷனல் வந்திருக்கு. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்குரூப் கம்பெனியோட ரிசல்ட் பாருங்க. நீங்களே போய் கூகுளில் செக் பண்ணுங்க, பிஸ்னஸ் ஃபார் ஹோம்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற ஜென்யூன் கம்பெனிஸ் மேலே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ட்ரஸ்ட் ஒருத்தி நீங்கள் செக் பண்ணணும். நம்ம ஆன்லைனில் சேட் ஜிபிடிலையோ அல்லது ஏஐலையோ அல்லது நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணும்போது நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸோ 2010 2015 ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் கம்பெனியோட குரோத் பார்த்தீங்கன்னா 2025 $350 மில்லியன் டர்ன் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். 38% குரோத்துங்க ரெவன்யூ. சரிங்களா? பாருங்கள், 2022 கோவிட் டைமில் வந்து $75 மில்லியன் இருந்தது. அதுக்கப்புறம் 2005 205 ஆச்சு, அப்படியே 24 253 ஆச்சு, இப்போ $350 மில்லியன் குரோத் இருக்குது. டூரிசம் இண்டஸ்ட்ரி ஹைலி குரோ ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கமிஷன் போகுது, டவுன் ஓவர் என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா லிஸ்ட்டுமே இது வந்துடும். சரிங்களா? கமிஷன் மட்டும் 35% கொடுத்துருக்குறோம். 1 இயரோட டீட்டெயில் குரோத்துங்க இது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் போய் கூகுளில் லைவில் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கம்பெனி, எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ வேறு ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் இங்கே போயிட்டு இந்த கம்பெனி பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் அந்த கம்பெனி நீங்கள் எடுத்து பிஸ்னஸாக பண்ணணும். ஏன்னா உங்கள் உழைப்பு வந்து நாளுக்கு நாள் வேஸ்ட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மெயின் அண்ட் நிறைய பேர் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் சேல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்தவங்க புதுசாக பேர்.
20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நம்ம உழைப்பு போட்டுட்டு இருக்கிறோம். ஒரே இடத்துல வந்து 5 வருஷம் 10 வருஷம் உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த ஒரே இடத்துல உழைப்பு போடுறதுக்கு அந்த கம்பெனி 5 வருஷம் 10 வருஷம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலம் என்றைக்குமே திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வயசு இருக்கும்போதெல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பிராண்டோ ஒரு ரெப்யூட்டேஷன் இல்லாமல் போயிடும். அதனால் ஜெனியூனான பிளாட்ஃபார்மில் ஜெனியூனான கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் உழைப்பு வேஸ்ட் ஆகாது. ஒரு 500 அடி தோண்டுனா தண்ணி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் 500 அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போர் போட்டிங்கன்னா தான் தண்ணி வரும். 4 இடத்துல 500 100 போட்டிருந்தீங்கன்னாக்கா தண்ணி வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் உழைப்பை வந்து ஒரே இடத்துல போடாதான் நமக்கு நிறைய அனுபவம் இருந்தாலும் கூட போயிடுறாங்க. ஸோ கரெக்டான கம்பெனி கிடைக்கிறது இல்லை. ஸோ இன் குரூப் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி, வேர்ல்டு வைடு ஸ்டாண்டர்டான கம்பெனி, 350 மில்லியன் பண்ணக்கூடிய கம்பெனி. அதனால் தைரியமாக தாராளமாக இந்த கிளப்பை நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்காக இந்த ஸ்லைட் நான் ஷேர் பண்ணேன். அதுக்காக நான் பேக் டு அந்த இதுக்கு போகிறேன் நான். சரிங்களா? இது போக ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரங்கராஜன் சொன்னார்ங்களா, சரி நீங்கள் பிஸ்னஸ் சொன்னீங்கெல்லாம் கரெக்டு, ஆனால் வந்து 5 வார இன்கம் இருக்குது. அதில் நான் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்கம் அந்த இன்கம் அதெல்லாம் மறந்துடுங்க. ஒவ்வொருத்தரும் 10 மாதத்தில் நீங்கள் ஒரு மில்லியனராக மாற முடியும். நீங்கள் மில்லியனர் ஆகணும் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதலீடுங்கிறது ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒன்று உழைப்பது கண்டிப்பாக போடணும். வெறுங்கையில் ஒன்றும் கிடைக்காது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் வின் பண்ணணும், ஜெயிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை ஒரே ஒரு மந்திரம் தான் வச்சுருக்கிறோம். பவர் ஆஃப் 10-10-10. நீங்கள் கிளாசிக் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் கூட நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மாதம் ஒரு நபரையாவது இந்த பிஸ்னஸ்க்காக வேண்டி நீங்கள் அறிமுகப்படுத்தணும். கம்பெனி டார்கெட் எதுவும் கொடுக்கல, டைம் எதுவும் கொடுக்கல. பட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் டார்கெட் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு நபர் நீங்கள் மாதம் அறிமுகப்படுத்தினார் கூட 10 மாதம் டைமில் நீங்கள் 10 டைரக்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. மாதம் ஒரு நபர் நீங்கள் டைரக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களை நம்பி வர்றவங்களுக்கும் அதை மட்டும் எஜுகேட் பண்ணுங்கள். சார் மாதம் ஒரு பிஸ்னஸ் ஆச்சும் மினிமம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 4 ஜூம் மீட்டிங் நடக்குது. தனியாக வேணாலும் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ஏரியாவில் மீட்டிங்ஸ் வேணாலும் பண்ணி கொடுப்போம். இந்த சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதங்கள் நீங்கள் மாதம் ஒரு டைரக்ட் போட்டு 10 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்கம் அன்பிலீவபிள் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10 லட்ச ரூபா பர் மந்த்து. தட் மீன்ஸ் 1 பில்லியன் ருபீஸ் நீங்கள் பர் மந்த்து ஏர்ன் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முதல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சேர்த்துருப்பீங்க. உங்களோட டோட்டல் பிஸ்னஸ் வேலை 200. 2ஆம் மாதம் நீங்கள் ஒன்று, உங்கள் நான் சேர்த்த நபர் 2 பேர் சேர்த்து மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. உங்கள் டோட்டல் பிஸ்னஸ் 500. 3ஆவது மாதம் ஆகும்போது நீங்கள் டீம் லீடர் ஆயிடுவீங்க. மாதம் ஒரு நபர் வரணும்னா 3ஆவது மாதத்துலேருந்து நீங்கள் மாதம் $500 வந்து நீங்கள் வந்து $500 பிஸ்னஸ் வந்திருக்கும். நீங்கள் $100 கட்ட வேண்டியதில்லை. மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே வந்து நீங்கள் உங்கள் டீமை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறீங்க. வர்ற ஒவ்வொருத்தையும் நீங்கள் சேர்றீங்க சார், இந்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு $295 ஒரு வாட்டர் மெம்பர் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். இது மட்டும் உங்கள் டார்கெட். மற்றெல்லாம் மறந்துடுங்க. 10 மாதம் எங்கள் கூட நில்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் மில்லியனர் ஆகலாம். ஒரு தாரக மொத்தமாக அதை டூப்ளிகேட் பண்ண வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 3ஆவது மாதம் நீங்கள் மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஆயிடுறீங்க. 5ஆவது மாதம் ஆகும்போது உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குரோ ஆகிருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் டைட்டில் அச்சீவ் பண்ணிருக்கோம். இன்கம் பார்த்தீங்கன்னா மாதம் $500 $600. தட் மீன்ஸ் ஒரு $50,000 $60,000 ரூபாய் நீங்கள் 5ஆவது மாதங்களிலிருந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த சிஸ்டத்தை 100% டூப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இதே நீங்கள் 7ஆவது மாதம் போது உங்கள் இன்கம் மந்த்லி $2,000. தட் மீன்ஸ் 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆவது மாதம் போது இன்டர்நேஷனல் டைரக்டர் டைட்டில் நீங்கள் வந்திருப்பீங்க. முன்னாடி 4 டைட்டில் இருக்குது. 10 மாதங்கள் இந்த சிஸ்டத்தை நீங்கள் சேர ஒவ்வொருத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுத்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ண வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இன்டர்நேஷனல் டைரக்டர் அச்சீவ் பண்ணுவீங்க. இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆடினா கம்பெனியோட பேசிக் இன்கம் வந்து $10,000. தட் மீன்ஸ் 10 லட்சம் ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. மினிமம் $10,000 to $20,000. நான் சொல்கிறது மினிமம் இன்கம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பண்ணி நம்ம ஜெயிக்கல அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ங்கிறது என்ன, கண்டிப்பாக நம்ம ஒரு சேல்ஸுன்னு நடக்கணும். சேல்ஸுங்கிறது அவங்க டீமில் வர தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டார்கெட்டு. 30 நாள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பர்சனல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க. இன்க்ரூசஸாக உங்கள் ஃபியூச்சரை ட்ராவல் பண்ணுறதுக்கு ரங்கராஜன் அருமையாக சொன்னார். நீங்கள் ஒரு 10 மாதங்கள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். 10 மாதம் நீங்கள் மெம்பர்ஷிப் கட்டிட்டு வரீங்க அல்லது மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக வரீங்கன்னா 10 மாதம் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட் லெவலில் இருக்கும்.
கிட்டத்தட்ட வந்து $2300 அக்கௌண்ட்டில் இருக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் போய் கப்பல் ஏறலாம். ஏன்னா உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இன்கம் வருமானமும் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. இங்கே தான் நான் சிங்கப்பூர் ஃப்ளைட் பண்ணி போகணுமா சார், இங்கேருந்து அங்கே போய் நான் வந்து விசா எடுக்கணுமா சார், இதுக்கெல்லாம் காசு தனியாக சென்ட் பண்ணணுமா சார், கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் அவங்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எது எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது 10 மாதங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக டீமை க்ரோத் பண்ணுங்கள். 10 மாதம் ஆகும்போது உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது தேவையான ரிவார்ட் பாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கு உண்டான காசு உங்கள் கையில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அவைலபிளாக சுற்றிட்டு இருக்கலாம். இது எவ்ரி மந்த் இந்த மாதம் மெம்பர்ஷிப் டூப்ளிகேட் ஆக உங்களுக்கு இன்கம் வந்து ரெகுலராக வந்துட்டு. இதுக்கு மாதிரி நிறைய கம்பெனி இருந்தாலும் கூட நான் சொல்கிறது ஒரு 10 மாதங்கள் இந்த பிஸ்னஸை இதுக்கு முன்னாடி எத்தனையோ 10 மாதங்கள் நம்ம கடந்துட்டோம். இதுக்கு 10 வருஷம் கணக்காக கடந்துட்டோம். மாதம் 10 சம்பாதிச்சிருக்காங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது, இன்க்ளூடிங் நானும் வாங்கலை. ஆனால் இந்த ஒரு 10 மாதம் சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக 100% சாத்தியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பயன்படுத்திக்காங்க. இது வந்து சப்போஸ் 100% நடக்கலை, 50% இருந்தால் கூட உங்கள் இன்கம் வந்து 5 lakh வந்து டேம் ஷூர் நடக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ 1 இயரில் நான் அதை ரீச் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா, நான் ஒரு ரீச் பண்ணியிருந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் அதேமாதிரி ரங்கராஜன் ரீச் பண்ணிக்கிறாரு. ஸோ நாங்கள்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த சிஸ்டம் வந்து நான் வந்து 10th anniversary-ல வந்து துபாய் குரூஸ் போனப்போ கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வந்து நம்மளோட 40 மடங்கு பின்தங்கி இருக்கிற நாடுகள். இந்தியாவோட ₹1 வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் பார்த்தீங்கன்னா ₹40. நம்மளோட 40 மடங்கு கீழே இருக்கிற நாடுகள் இதை வாங்கிட்டு இருக்கிறாங்க நாட்டு மக்கள். நம்மளுக்காச்சும் பரவாயில்ல, கடல் இருக்குது, 3 பக்கம் கடல் இருக்குது. நாளைக்கு கப்பல் நிற்கலாம், நாளைக்கு கப்பல் நிறைய கப்பல் வரும் இந்தியாவுக்கு. அவங்களுக்கு கடலே கிடையாது. அந்த மாதிரி நாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறானும் போது இந்தியாவில் உலகத்தில் பிக்கெஸ்ட் பாப்புலேஷன் நாம் இருக்கிறோம், பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 3 பக்கம் கடல் இருக்குது. ஸோ இந்தியா பிகமிங் சூப்பர் பவர் இருக்கும்போது நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்து நம்மளோட இன்கமை செல்ஃப் இன்கமை இன்க்ரீஸ் பண்ணலாம், உலகமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பிஸ்னஸாக பண்ணும் பட்சத்தில் மாதம் உங்களுக்கு ஒரு நீங்கள் 5 பேருக்கு ரெஃபர் பண்ணலாம், 10 பேர் ரெஃபர் பண்ணலாம். அது உங்களோட எக்ஸ்ட்ரானரி டேலண்டாக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒன்று கூட பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணீங்கன்னாக்கா 10 months எங்கள் கூட நின்னீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு மில்லியனருங்கிறதுக்கு நான் அஷூரன்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கான ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் தனியாக சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, இதை பயன்படுத்தி சிம்பிள் சிஸ்டம். இது மட்டும் கிடையாது, இன்க்ரூசஸ் கம்பெனியில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாலரும், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வரக்கூடிய லாபத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு 10% பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சேரிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் $2 million ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க சேரிட்டிக்காக வேண்டி. இதை யூஸ் பண்ணி நீங்களும் இதில் வந்து உலகத்தில் யாராவது ஒரு தென்னுக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு நீங்களும் ஒரு உலகத்தில் உதவுறீங்க அப்படிங்கிறது வந்து மனசில் வச்சுக்காங்க. வெறும் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறீங்க, நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃப்ரீயாக உலகத்தை சுற்றி பார்த்து ஹெல்ப் பண்ணுறீங்க, லக்ஸுரி வெக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்குறீங்க, ப்ளஸ் நீங்களும் லட்சக்கணக்கு கொடுக்கிற சம்பாதிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுறதுக்கு நீங்களும் ஒரு சேரிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் இன்க்ரூசஸ் கிளப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லெட் ஸ்டார்ட் வித் இன்க்ரூசஸ். ஸோ இந்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு நான் சொன்னது ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஃபர்தராக டவுட் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சப்போஸ் உங்களுக்கு பேச முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த செஷன் வந்து எண்ட் செஷனுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் வந்து அன்மியூட் பண்ணி விட்றேன். அன்மியூட் ஆல் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒரே நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. முத்துக்குமார் சார் சொல்லுங்கள்.